அந்த தெய்வம் சொல்ல வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை ஒரு அத்தி மரமாக இருந்தது. அத்தி மரமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையை கனி தர வேண்டும் என்பதற்காகவே உனக்காக பல காரியங்கள் நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ, கனி தரக்கூடிய நீயோ, கனி தர சூழல் இருந்த போதிலும் என் வார்த்தைக்கு எதிராக போய்விட்டாயே. அன்பு மகளே, மகளே, எந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டேன் என்பதை என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? எந்த அளவுக்கு நான் ஏமாந்து இருக்கிறேன் என்பதை என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? வா, என் அருகில் ஓடி வா. காயப்பட்ட நீ அல்ல, காயப்பட்டது நான் தானே இங்கு காயப்பட்டிருக்கிறேன். கண்ணீரோடு தெய்வம் சொல்ற வார்த்தை, அந்த இறைவன் சொல்ற வார்த்தை, இது நீ என்னோட மன்றாடு, என்னுடைய மன்றாடு, உனக்கு நான் மீண்டும் சக்தியை தருகின்றேன். மக்களே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். நீ மனம் தளர்ந்து போக காரணம் வேண்டாத பழக்கத்திற்கு எல்லாம் நீ ஆளாயிருக்கின்றாய். இறை வார்த்தையை திரித்து கூறி உனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ நீ பார்க்கின்றாய். என் வார்த்தைக்கு ஏற்றபடி அல்ல, உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ போனாய ஒழிய என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல. என் பெயரை சொல்லி பல பாவ வாழ்க்கையில் பாவ சூழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். இதோ சூழ்ச்சி செய்து கொண்டு நீ வாழ்கிற சமயத்தில் எல்லாம் எனக்கு எதிராகத்தான் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லையா? ஆலயத்துக்குள்ளே இருந்து கொண்டு பரிசரை போலவே நீ பல தீமைக்கு ஆளாய் கொண்டிருக்கின்றாயே. நான் எதிர்பார்ப்பது வரி தண்டுபவனுடைய மனநிலை. ஒப்புக்கொள், நான் பாவி என்று ஒப்புக்கொள், என்னால் உன்னை மீட்க முடியும். வா மக்களே, என் அருகில் வாருங்கள். நம் அனைவரும் எழுந்து நிற்போம்.
நம்முடைய மத்தியில் நீயும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த குறையோடு எந்த பலவீனத்தோடு நாம் இருந்தாலும், நம்மை அன்பு செய்கிற தெய்வம், நம்மை அரவணைக்கின்ற தெய்வம், அந்த இறைவனை ஆராதிப்போம். ஆண்டவர், இந்த இரக்கமணி நேரத்தில் அத்தி மரமாக நான் இங்கு இருக்கின்றேன். கனிகளை தர வேண்டிய நான் இழந்து இருக்கின்றேன். வெட்கக்கேடான செயல்களை செய்து கொண்டும், சூழ்ச்சியான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டும், இறை வார்த்தையில் மயம் செய்து கொண்டும், பலவித திண்மைகளுக்கு ஆளாய்கொண்டு வாழ்கிற என்னை நீ தண்டிப்பதல்ல, மாறாக நீ என்னை கண்டிப்பாய். கண்டிக்கிற நீ ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டாய். தெய்வமே, அந்த பேர் உன்னை நான் ஆராதிக்கின்றேன், உன்னை ஸ்துதிக்கின்றேன். இந்த இறை மக்கள் சமூகத்தில் என் வாழ்க்கையில் நீ செய்யப்படுற மகத்தான காரியங்கள், நீ செய்து கொண்டிருக்கின்ற பலவிதமான காரியங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகின்றேன். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு இறைவனை ஆராதிப்போம். எப்பெல்லாம் நாம் தெய்வத்தை ஆராதிக்கின்றோமோ அந்த நொடிகள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். கட்டுகளானது அறுக்கப்படும், தடைகள் எல்லாம் அங்கே போகப்படும். இங்கே திருத்துதர் பணியிடம் வாசிக்கிறோமே, சங்கிலியால் கட்டப்பட்ட பவுலும் சீலாவும் அவர்கள் தெய்வத்தை ஆராதித்த பொழுது என்ன நடந்தது? கட்டுகள் அறுக்கப்பட்டன. இதோ நம்மை சுற்றிக்கின்ற கட்டுகள், இந்த தெய்வத்துடைய அனுபவம், தெய்வ அனுபவம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் இந்த ஸ்துதிப்பு வழியாகவே, இந்த ஆராதனை பாடல் வழியாகவே எல்லாவற்றையும் தெய்வம் எடுத்து மாற்றுவார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சேர்ந்து கரங்களை உயர்த்தி கரங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பவரே, நீ தாமே எங்களுக்கு வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நீரே ஒளியாக கடந்து வருகின்றேன், நீரே திராட்சை செடியாக கடந்து வருகின்றேன். ஆண்டவரே, நீரே உயிரும் உயிர்ப்புமாக இருக்கின்றேன். எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீ மட்டுமே. இது அவனை தேடி வந்திருக்கின்றோம். இந்த மத்திய வேளையில் உம்முடைய இரக்கமணி நேரத்தை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதாக மாற்றியல்ல, எங்கள் பழைய மனிதனை எடுத்து மாற்றிக்கொண்டு புதிய மனிதனாக இப்போ எங்களை மாற்றுமான்னு சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். சேர்ந்து சேர்ந்து கரங்களை உயர்த்தி தட்டி சேர்ந்து சேர்ந்து
ஆண்டவரே, வான தூதர்கள், புனித சமங்கள், காவல் தூதர்கள் எல்லோரும் உன்னை தூயவர் 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 என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்களையும் நீ தம்மை படைத்திருக்கின்றே, உடைய உருவிலும் சாயலும் எங்களை படைத்திருக்கின்றே, நாங்களும் போற்றுகின்றோம். ஏசையா இறைவாக்கினருக்கு போற்றிய பொழுது எவ்வாறு நம்மை புனிதப்படுத்தினீரோ அதே போல் இப்பொழுது எங்களை தூய ஆவியால் புனிதப்படுத்தி உம்மை சுதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இந்த நேரத்தை நீ தம்மை தந்துள்ளோம். தெய்வமே, எல்லா தடைகளும் எடுத்து மாற்றிள்ளோம். உம்மை நாங்கள் சுதிக்கிறோம். தூயவர் என்று நாங்கள் சொல்லுகின்ற சமயத்திலே எல்லா நோய்களும், எல்லா தடைகளும், எல்லா பலவீனங்களும் எல்லாமே என்னை விட்டு நீங்கி போகட்டும். தெய்வமே, அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாருமானு சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். சேர்ந்து பாடி. கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடி. தாழ்த்தி தாகத்தோடு நல்லவனாய் தேவே, நோய்கள், பேய்கள், தடைகள் எல்லாமே எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எவ்வாறு சங்கிலிகள் அறுக்கப்பட்டதோ அதே போல் எல்லா பந்தனங்களும் இப்போ நீங்கி போகட்டும். எல்லா கட்டுகளும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எல்லா கட்டுகளும், எல்லா தீய சக்திகளை விட்டு போகட்டும். செய்வினை கட்டுகள், சூனியங்கள் எல்லாம் விட்டு நீங்கி போகட்டும். தெய்வமே, உண்மையில் நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் வெட்கத்துக்கு உள்ளானதில்லை என்று நீ தம்மை சொல்லிக்கிறேன். அந்த வார்த்தைகள் நம்ப வைத்துக் கொண்டு இதோ நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். உயர்த்தி தாழ்த்தி கரங்களை தட்டி குரல் எழுப்பி அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி
உயர்த்தி இரு கரங்கள் உயர்த்தி இயேசுவே குரல் எழுப்பி இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு, இயேசுவின் நாமம் சக்தி உள்ள நாமம், இரக்கத்தின் நாமம், வல்லமையுள்ள நாமம், கட்டுகளை எடுத்து மாற்ற நாமம். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுவே 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 இயேசுவே 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 இரக்கத்தை பொழியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுவே ரே சுவே சுதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை உன்னை ஆராதித்து இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து இயேசுவை ஆராதித்து இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடு முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். சேர்ந்து முழு மனதோடு முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. நாம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இரண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மனம் தளர்ந்து போனார்கள், சீடர்கள் போகவில்லை. சீடர்கள் அவர்கள் ஒரு நாளும் வெட்கக்கேடான செயல்களில் அவர்கள் ஈடுபடவில்லை. அவர்கள் அவருடைய நடத்தையில் சூழ்ச்சிகள் என்பது அங்கு இல்லை. அவர்கள் இறை வார்த்தையை திரித்து கூறவும் அங்கு இல்லை. நான்காவது நாம் பார்க்கின்றோம், உண்மையை வெளிப்படையாக எடுத்து சொன்னார்கள். அந்த உண்மை என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் உங்களுக்கு தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நானே சத்தியம். சத்தியம் என்பது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக அங்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள், மறைமுகமாக எடுத்து சொல்லவில்லை. குடும்பத்தில் நீயும் நானும் இயேசுவை வெளிப்படையாக எடுத்து சொல்கின்றோமா? என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணிகள், என்னிடம் நான் செய்கிற பணிகளில் இயேசுவை பகிரங்கமாக எடுத்து சொல்கின்றேனா? அல்லது மற்றவர்கள் ஏதாவது சொல்வார்களோ என்று பயந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாமல் நான் அப்படியே போய்கொண்டிருக்கின்றேனா? அழைத்து பார்க்க வேண்டும். உண்மையை வெளிப்படையாக எடுத்து சொன்னார்கள், ஆனால் அதனால் மனம் சோர்வு அடையவில்லை. நானோ உண்மையை எடுத்து சொல்ல கூச்சப்பட்டேன். அவ்வாறு கூச்சப்பட்ட காரணத்தினால், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணத்தில் இருந்த காரணத்தினால்
என்று மனம் சோர்ந்து நான் கீழே விடுகின்றேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம். உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். அப்போ உண்மையை அறிந்தவர்கள் என்று யார்? அந்த உண்மை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நிலை வாழ்வு. அதை நான் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். உண்மையாக ஒரே கடவுளாகிய உன்னையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலை வாழ்வு. அப்போ நிலை வாழ்வு என்று நாம் சொல்கின்ற பொழுது உண்மையான இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு தான் அந்த நிலை வாழ்வு. அப்போ அந்த அறிவு எனக்கு எங்கே கிடைக்கும்? இறை வார்த்தை வழியாக. அப்படி என்றால் உண்மை எனக்கு விடுதலை தரும் என்றால் இயேசு எனக்கு விடுதலை தருவார். இறை வார்த்தை நான் படிக்கின்ற சமயத்தில், படித்ததை தியானிக்கின்ற பொழுது, தியானிப்பதை வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்கின்ற சமயத்தில் இதோ தெய்வம் எனக்கு விடுதலை தருவார், எனக்கு வெற்றி தருவார். படிக்காத வரைக்கும் என்னால் தியானிக்க முடியாது, தியானிக்காத வரைக்கும் என்னால் செயல்படுத்த முடியாது. செயல்பட்டினால் மட்டும்தான் எனக்கு விடுதலையும் கிடைக்கும். செயல்படுத்தவில்லை என்றால் எப்படி எனக்கு முடியும்? நான் சோர்ந்து விடுகின்றேன், மனம் சோர்ந்து விடுகின்றேன். சீடர்கள் கேட்ட வார்த்தைகளை அவர்கள் இதோ அறிக்கையிட்டார்கள். அதனால் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 உள்ள வாக்கியங்களில், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அனுபவித்ததையும் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அனுபவித்ததை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். நானும் இயேசுவை கண்டிருக்கின்றேன், அப்பத்தின் வடிவில் இயேசுவை நானும் தொட்டு இருக்கின்றேன், அப்பத்தின் வடிவில் இயேசுவை நான் அனுபவித்திருக்கின்றேன், அப்பத்தின் வடிவில் கண்ட நான், கேட்ட நான், தொட்ட நான், அனுபவித்த நான் அந்த இயேசு கிறிஸ்துவை என் அருகில் இருக்கிற நபர்களுக்கு நான் அறிக்கையிடவில்லையே. என் பிள்ளைகளுக்கு, என் கணவன், என் மனைவிக்கு, என் குடும்ப அங்கத்தினர்களுக்கு, என் அன்பியத்தில் உள்ளவர்களுக்கு நான் எடுத்து சொல்லவில்லையே. மாறாக நான் செய்த காரியம் என்ன? இங்கு முடித்து விட்டேன். 1 மணி நேரம்தான் ஆலயத்தோட பணி. அது முடித்த பிறகு, கெயிட்டு தாண்டின பிறகு உலக பணிக்கு நான் போய்விட்டேன் ஒழிய கடமைக்காக மட்டும் தெய்வம் வந்தேன். கத்தோலிக்கனாக பிறந்த காரணத்தினால், கத்தோலிக்கனாக என்னை வளர்த்த காரணத்தினால், கத்தோலிக்கனாக இருந்த காரணத்தினால் என்னை மறைக்கல்விக்கு என்னை அனுப்பினார்கள். நான் வந்தேன், அப்படி வந்தேன், பழக்கப்பட்டினேன், திருப்பலி கண்டேன், போய்விட்டேன். அனுபவமாக நான் மாற்றவில்லை. அனுபவமாக மாற்றாத காரணத்தினால் இதோ நான் எல்லாம் இழந்த மகனாக மனம் சோர்ந்து நான் விடுகின்றேன். உண்மை வெளிப்படையாக நான் பேசவில்லை. சீடர்கள் பேசினார்கள், வெளிப்படையாக அறிக்கையிட்டார்கள், அதுக்கேற்ற பலனை அவர்கள் பெற்றார்கள். அறிக்கையிடாத வரைக்கும் நான் பலனை அனுபவிக்கவில்லை. கடைசியாக 5வது நிலை என்ன வருகிறது? சாட்சியான வாழ்க்கையை சீடர்கள் வாழ்ந்தார்கள். சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சாட்சியான வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் என்பதல்ல, சாதாரண விஷயம் அல்ல. நான் வாசிக்கிறோம் இல்லையா? கலாத்தியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். வாழ்வது நான் அல்ல, என் உள்ளில் கிறிஸ்துவே என் உள்ளில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என் உள்ளில் வாழ்கிறார் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி என் உள்ளில் செல்கின்றார்? அப்பத்தின் வழியாக, நற்கருணை வழியாக. இயேசுதான் கடந்து போகிறார் என்றால் அந்த அறிவு வேண்டும். அந்த அறிவு எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இறை வார்த்தை வழியாக. அப்போ அப்பத்தை நான் பெற வேண்டும் என்றால் நான் எங்கு வர வேண்டும்? திருப்பலிக்கு நான் வர வேண்டும். இனி இங்கே தெய்வம் தான் கடந்து வருகின்றார் என்ற உணர்வு எனக்கு வர வேண்டும் என்றால், அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பாவ சங்கீதமும் செய்ய வேண்டும். அப்போ இந்த 4 காரியங்களும் நிர்பந்தம். ஜெபமாலையும் சரி, இறை வார்த்தையும் சரி, பாவசங்கீதனும் சரி, திருப்பலியும் சரி, 4ம் நிர்பந்தம். அப்போதான் என்னால் சாட்சியம் மாற முடியும். வாழ்வது நான் அல்ல, என் உள்ளில் கிறிஸ்து வாழ்கிறார் என்றால் நான் என்னை அல்ல நான் பிரதிபலிப்பது. யாரை நான் பிரதிபலிக்கின்றேன்? இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கின்றேன். அப்போ என்னுடைய ஞானத்தை அல்ல நான் கொடுக்க வேண்டியது. யாருடைய ஞானத்தை நான் கொடுக்க வேண்டும்? தெய்வீகத்தை, தெய்வ ஞானத்தை நான் கொடுக்க வேண்டும். அதை நான் வாசிக்கின்றோம். நான் வாசிக்கிறோம் என்கிற 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 உள்ள திருவாக்கியங்கள்.
2ஆம் அதிகாரமா படிக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? படி 2ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தால் யார் இருக்கிறார்? அடுத்தது 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 நான் மகிழ்ச்சி அடைந்தால் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அடுத்தது இதுதான் நம்பிக்கை. அப்போ நான் பார்க்கின்றோம், நான் மகிழ்ச்சி அடைகிற சமயத்தில் நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த மகிழ்ச்சி நம்ம எல்லோரும் தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த மகிழ்ச்சியை எடுக்க தேவையில்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 10-11 அப்படி பார்க்கும்போது இயேசுவை பெறுகின்ற குடும்ப அங்கத்தினர்கள், இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற குடும்ப அங்கத்தினர்கள், அப்பனோ அம்மாவோ இயேசுவை பெற்றார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் யாரை பெற்றிருக்கிறார்கள்? மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அவர்களில் வந்தது என்றால் அந்த மகிழ்ச்சி அவர்கள் யார் கொடுப்பார்கள்? இது மற்றவர்கள் கொடுக்கிற சமயத்தில் சோர்வு நிலை கடந்து வருமா? சோர்வு நிலை கடந்து வராது. ஒரு நாளும் சோர்வு நிலை கடந்து வராது. அப்போ நீ நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், சோர்வு நிலை என்னை விட்டு போக வேண்டாம். சாட்சியான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் இயேசுவை நான் சொந்தமாக்க வேண்டும். அந்த இயேசுவை சொந்தமாக்குற இடம்தான் திருப்பலி. திருப்பலியில் மட்டும்தான் எனக்கு இயேசுவை சொந்தமாக்க முடியும். மற்ற இடத்தில் எனக்கு இயேசு பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கும். அனுபவ தளத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த பலிப்படத்திற்கு நான் வந்தால் மட்டுமே தான் எனக்கு இங்கே கிடைக்கும். இல்லை என்றால் எனக்கு அங்கே கிடைக்காது. அப்போ வாழ்வது நான் அல்ல, என் உள்ளில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று நான் சொல்கிற பொழுது பலிப்படத்துக்கு நான் வந்தால் மட்டுமே தான் இயேசு கிறிஸ்துவை என்னால் பிரதிபலிக்க முடியும். ஒழிய இறைவார்த்தை கேட்டதன் வழியாகவோ, ஆராதனையில் பங்கு பெற்றதன் வழியாகவோ, அல்ல பாவ சங்கீதம் செய்வதன் வழியாகவோ அல்ல, நற்கருணாதரை பெற்றால் மட்டுமே தான் என்னால் இயேசு கிறிஸ்துவை என்னால் பிரதிபலிக்க முடியும். காரணம் இயேசு கிறிஸ்து நான் உள்வாங்குகிறேனே, இயேசு கிறிஸ்துவாக நாங்கள் மாறிவிடுகிறேன். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போதான் எனக்கு விடுகிறோம். அப்போ சாட்சியான ஒரு வாழ்க்கை இதோ நான் வாழ முடியும். அன்பாங்களே, இந்த இறக்குமணி நேரம், இந்த இறக்குமணி நேரத்தில் தெய்வ சரீரம் மன்றாடும் தெய்வமே, இதோ நான் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் நீர் என்னை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த இறக்குமணி நேரத்தில் என்னை முழுமையாக விட்டு தருகின்றேன். என்னை ஆசீர்வதியும் சொல்லிக்கொண்டு ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் ஜெபமாலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடிய வண்ணமாக இந்த இறக்குமணி நேரத்தில் தெய்வமே, என்னுடைய எல்லா திண்மைகளையும் நீங்கி போகட்டும், என்மேல் உம்முடைய இரக்கத்தை பொழியும்னு சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உணர்ந்து நாம் ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இரு கரங்களை விரித்து நாம் இவ்வாறாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடியவனமாக அன்னை மரியாளின் பரிந்துரை நாடி நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொது பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நாம் அனைவரும் விழுந்தால் வைத்துக் கொள்வோம். இறை சன்னதியில் ஆண்டவரை இறை வார்த்தையை திரித்து கூற விரும்பாமல் நான் வாழ ஆசைப்படுகின்றேன். எந்த ஒரு மாயம் சேர்க்காமல் அவ்வாறே செயல்படுத்த ஆசைப்படுகின்றேன். அதற்கான தைரியத்தையும் எந்த விதத்தில் உங்களுடைய வார்த்தையை நான் பகிர வேண்டும் என்பதை ஞானத்தையும் நீ எனக்கு தந்தரிலும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தெய்வமே தெய்வமே உம்முடைய தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு நீ தந்தருளும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது ரகசியம் அமர்ந்து கொள்வோம். இந்த இரண்டாவது ரகசியத்தில் விசேஷமாக உண்மையை வெளிப்படையாக பேசுவதற்கான சக்தியை பெற்றுக்கொள்வோம். சீடர்கள் உண்மையை வெளிப்படையாக பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக அறிக்கையிட்டார்கள். ஆண்டவரே, என் குடும்பத்திலேயே உம்மை பற்றி நான் பேச மறுக்கிறேன் என்றால் சமுதாயத்தில் எப்படி நான் பேசப் போகின்றேன்? என் குடும்பத்திலேயே உன்னுடைய நாமத்தை சொல்ல நான் வெட்கப்படுகிறேன் என்றால் எவ்வாறு சமுதாயத்தில் உனக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை நான் வாழப்போகின்றேன்? எனக்கு சக்தியை தாரும். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் உம்முடைய வார்த்தையை தைரியமாக பகிங்கரமாக எடுத்து சொல்லக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் ஞானத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இவ்வாறாக ஜெயிப்போம்.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசுவே 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 உம்முடைய தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக தைரியத்தையும் இப்பொழுது எனக்கு தாரும். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது நிலை, இந்த மூன்றாவது நிலையில் விசேஷமாக ஆண்டவரே, சாட்சியான ஒரு வாழ்க்கை நான் வாழ நீரே எனக்கு துணை புரியும். முதலில் என் குடும்ப அங்கத்தினர்களுக்கு நான் சாட்சியாக வாழ சக்தியை தாரும். அதன் பிறகு நான் வாழ்கின்ற சமூகத்தில் சாட்சியாக என்னால் வாழ முடியும். குடும்பத்திலேயே என்னால் சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை என்றால் எப்படி ஆண்டவரே சமுதாயத்தில் நான் சாட்சியான வாழ்க்கை வாழப் போகின்றேன்? தெய்வமே, சாட்சியான வாழ்க்கை வாழ கிருபை தாழ்மை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கரங்களை உயர்த்தி பிடித்து ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 சாட்சிய வாழ்வுக்கு வாழ்வுக்கு தடையாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் இந்த நொடியிலேயே எடுத்து மாற்றியருளும். ஹalleluya 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 ஹalleluya. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4, 5 பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். உங்கள் இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வமே, மனம் தளர்ந்து நான் போகாமல் இருக்க நீரே எனக்கு துணை புரியும். என் குடும்பத்தில் நான் சோர்ந்து விடுகின்றேன், மனம் சோர்ந்து விடுகின்றேன், எந்த ஒரு காரியம் செய்ய முடியாமலே இதோ தளர்ந்து விடுகின்றேன். இந்த தளர்ந்து போகிற நிலையிலிருந்து என்னை மீட்டெறலும். இந்த நாள் முழுவதும் நீர் தம்முடைய வார்த்தை வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றீரே. என் தளர்வுக்கு காரணம் என்னவென்று வெளிப்படுத்தியிருக்கின்றீரே. இனி அந்த காரியத்துக்கெல்லாம் ஈடுபடாமல், அந்த காரியத்துக்குள் நான் போகாமல், ஆண்டவரே உனக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு சக்தியை தாரும். கரங்களை உயர்த்தி இவ்வாறாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இந்த 5வது ரகசியமானது, தெய்வமே, மனம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக நீ தாமே ஜெபிக்க வேண்டும் என்று திருவிழம் கொண்டே எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் விழாமல் இருக்க சக்தியை தந்துள்ளோம். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாம் நீ தாமில் கற்றுத் தந்திருக்கிறீரே.
இதோ குடும்ப ஜெபத்தில் நாங்கள் என்றும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் சமுதாய ஜெபம், அதாவது திருப்பலியில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு நீரே எங்களுக்கு துணை புரியும். அபிஷேகத்தில் நெருப்பிடம் சொல்லிக்கொண்டு ஜெபத்தில் நிலைத்திருப்பதற்கான வரம் வேண்டி தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
കരങ്ങൾ ഉയർത്തി പിടിപ്പോ. എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തി പിടിപ്പോ. തൂയ വല്ലവരേ, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்குடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கவுமாகும். ஆமென். எழுந்து நிற்போம். தூயாவின் அபிஷேகத்திற்காக நாம் பாடி ஜெபிப்போம். அனல் மூட்டும் தெய்வமே, உங்கள் இரு கரங்களையும் நீங்கள் என்ன செய்ய, வலது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து இடது கரத்தை அருகில் இருக்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை அருகில் இருக்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அருத்தந்தை தூய நீர் தெளிக்க வருவார். நீங்கள் அவருக்கு இடத்தை விட்டு கொடுத்தாலே போதும். இடது கரம் நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை அருகில் இருக்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். தூய் ஆவியின் துணைக்காக வேண்டிக்கொள். இந்த ஆலயம் விட்டு செல்கின்ற பொழுது வெறுமனே அல்ல, ஒரு புதிய மனிதனாக புதிய படைப்பாக நாம் மாற வேண்டும். தெய்வ 2 பேர் இல்லை என்றால் 3 பேராக நின்று கொள்ளுங்கள். 2 பேர் இல்லை என்றால் 3 பேராக நின்று கொள்ளுங்கள். அதுக்கேற்றபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள். சேர்ந்து இவ்வாறாக ஜெபி. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 நீர் தாமே என்னை தொட்டு இருக்கின்றீரே, அபிஷேகம் செய்கிறீரே. நன்றி தெய்வமே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, எல்லா நோய்களிலிருந்து எல்லா காயங்களிலிருந்து இப்பொழுது எனக்கு விடுதலை தாரு. மன சோர்வுகளில் இருந்து நான் விடுதலை பெற நீர் தாமே துணை புரியும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, என்னில் தூய ஆவியே அனலை மூட்டியருளும். இயேசுவே, தூய ஆவியே வெப்பத்தை என்னில் அதிகரித்தருளும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி தட்டி
கரங்களை தாழ்த்தி தட்டி யோர்தான் நதியில் வந்தது போலவே தூய தீனாவின் ரூபத்தில் ஆண்டவர் நீத்தாமை கடந்து பாரும். வல்லமையும் அபிஷேகத்தை நீத்தாமைப்படுதலும் இங்கிருக்கிற ஓரோ மகனையும் மகளையும் விசேஷமான பேர் சொல்லி சமைக்கின்றோம். எல்லா தடைகளும் அப்புறப்படுத்தலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் நீங்கி போட்டோம். வல்லமையும் அபிஷேகம் இப்ப கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து 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 பாடி அக்கினி தூணே சேர்ந்து பாடி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடி கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஸ்துதியுங்கள் ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. சேர்ந்து அனல் மூட்டும் விலாப்புறத்தில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நடிச்சிட்டு கொள்வோம். பிரஸ்டில் ஏதோ கட்டி இருக்கின்றது. அந்த கட்டியிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நினைச்சிட்டு கொள்வோம். இது கிட்னி சம்பந்தப்பட்டது. டிரான்ஸ்பிளான்ட் செய்ய போகிறார்கள். தெய்வம் அது வேண்டாம், இதை உங்களை நான் விடுதலை சௌக்கியம் கொடுக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு தெய்வம் ஆசீர்வதி. கரங்களை தட்டி நினைச்சிட்டு கொள்வோம். அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ள 3 பேரை தெய்வம் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். திருமண தடையோடு இருந்த நபரை தெய்வம் இப்போது அந்த தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு அவருக்கு திருமண ஏற்பாடு செய்து கூட ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிவே நன்றி, சிவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் முழுதால் வைத்துக் கொண்டு இறை ஆசீரை பெற்றுக் கொள்வோம். மண்புயர் பழைய
இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Praise the Lord. வாழ்க மாறி வாழ்க